ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்காம்ஸை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்காம்ஸ் பற்றி தியரட்டிக்கலாக நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஏபிஐ என் பாயிண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணி நம்மளோட லோக்கல் சிஸ்டம், ஸோ இதுதான் வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதுவும் ஜேசான் ஃபார்மேட்டில். ஓகேவா? ஸோ இதோட ஃபைல் நேம் வந்து நான் போஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் post.json சொல்லிட்டு நான் அதை ஸ்டோர் பண்ணுவேன். கரெக்டாக? பட் இதையே நான் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ், இல்லைனா 1 hour ஒன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 1 hour ஒன்ஸ் வந்து இந்த ஏபிஐ என் பாயிண்ட்டில் புது டேட்டா வரும். ஸோ நானும் 1 hour ஒன்ஸ் வந்து இந்த ஏபிஐலேருந்து ரீட் பண்ணி இங்கே லோக்கலில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டோர் பண்ணுறப்போ post.json ஸ்டோர் ஆகிடும். பட் செகண்ட் டைம் நான் ஸ்டோர் பண்ணுறப்போ ஆல்ரெடி இங்கே இருக்க ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ நம்ம போன ரன்னில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைல் நேமை டைனமிக்காக மாற்றணும். ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக post.json வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் எப்படி போடுவேன்னா, போஸ்ட்னு வச்சுப்பேன் ப்ரிஃபிக்ஸை. அதுக்கப்புறம் சஃபிக்ஸில் என்னோட கரண்ட் டைம் ஸ்டாம்பை ஆட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் வந்து 2026 ஜான்வரி 18 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கரண்ட் டைமையுமே கொடுத்துப்பேன். ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இப்போ கரண்ட் டைம் வந்து மார்னிங் 1 AM வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ஸ் கொடுத்துப்பேன். ஹார்ஸ் வந்து 01 வரும். அதுக்கப்புறம் மினிட் வந்து 5 minutes ஆகுது. செகண்ட்ஸுமே கொடுத்துப்பேன். 06 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துப்பேன். உங்களுக்கு வேணும்னா இங்கே மில்லி செகண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செகண்டுக்கும் புதுசாக ஒரு ஏபிஐலேருந்து ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மில்லி செகண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து 1 hour ஒன்ஸோ இல்லைனா 1 டேக்கு ட்வைஸோ தான் ரீட் பண்ண போகிறேன். அதனால எனக்கு வந்து மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படல. ஸோ அதனால நான் இங்கே மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கல, வெறும் செகண்ட்ஸ் வரையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து .json சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட ஃபைல் நேம். ஸோ இதை வந்து நான் மொத்தமாக ஒரு டாஸ்க்காக வச்சுப்பேன். ஸோ இது வந்து டாஸ்க் 1ன்னு வச்சுப்பேன். ஸோ இந்த டாஸ்க் எப்போ ரன் ஆகுதோ அப்போல்லாம் ஏபிஐலேருந்து ரீட் பண்ணி எனக்கு வந்து லோக்கலில் ஸ்டோர் ஆகிடும். பட் எனக்கு இதோட முடிக்கக்கூடாது. இது இல்லாமல் இதை கண்டினியூ பண்ணி இன்னொரு ஸ்டெப்பும் பண்ணணும். ஸோ அங்கே என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ரோஸை கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜேசான் ஃபைல்குள்ளே எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி, ஸோ அதுக்கு நான் இன்னொரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். டாஸ்க் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் வந்து நம்ம ஏபிஐலேருந்து ரீட் பண்ணி லோக்கலில் ஸ்டோர் பண்ண அப்புறம் அந்த ஃபைலில் எத்தனை ஜேசான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃபைல் நேம் தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த ஃபைலில் போயிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். இங்கே வந்து ஃபைல் நேம் ஸ்டாட்டிக்காக இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சிம்பிளாக வந்து post.json அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணி அதோட கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ நமக்கு வந்து ஃபைல் நேம் டைனமிக்காக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபைல் நேம் இந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளால கவுண்ட்டை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் யோசிக்கலாம், இங்கே எப்படி கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயுமே கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில என்ன ப்ராப்ளம்னா, இந்த டாஸ்க்குக்கும் டைம் டிலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து 1 செகண்ட்ல ரன் ஆகும். இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகலாம், இல்ல ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகுறப்போ, இந்த ப்ராப்பர் நேம் வந்து இங்க கிடைக்காது. ஸோ இப்ப தான் வந்து இந்த எக்ஸ்காம்ங்கிற கான்செப்ட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். நமக்கு எக்ஸ்காம்ன்னு சொல்லிட்டு ஒரு காமன் ஏரியா இருக்கும். ஒரு டாகுக்கு ஒரு காமன் ஏரியா இருக்கும். ஸோ இந்த 2 டாஸ்க்குமே ஒரு டாக்குள்ள வர்றதுனால, நமக்கு வந்து இந்த 2 டாஸ்க்குக்கும் சேர்த்து காமனா ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இந்த ஏரியால நம்ம வந்து இந்த ஃபைல் பாத்து தூக்கி போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியால போடுறதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்காம் புஷ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்காம் புஷ்னா இந்த ஃபைல் நேம் வந்து இந்த ஏரியாவுக்கு போயிடும். ஸோ இங்க என்ன இருக்கோ, இது அப்படியே வந்து நம்ம இங்க வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேரியபிள் இல்ல கீன்னு சொல்லலாம். ஸோ கீ நேம் வந்து நான் ஃபைல் பாத்துன்னு வச்சுக்கிறேன். அதுக்கான வேல்யூவ இத அப்படியே இங்க அசைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த டாஸ்க் முடிக்கும்போதே நம்ம இந்த எக்ஸ்காம் புஷ் பண்ணி, அத இந்த எக்ஸ்காம்ங்கிற காமனான ஏரியால வச்சுருவோம். அடுத்து இந்த டாஸ்க் 2 ரன் ஆகுறப்போ, ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்காம் புல் பண்ணுவோம். ஸோ அப்படி எக்ஸ்காம் புல் பண்றப்போ, இதே கீய மறுபடியும் இங்க குடுப்போம். ஸோ இங்கேயுமே வந்து இந்த ஃபைல் பாத்ன்னு குடுத்தோம்னா, இந்த கீக்கு என்ன வேல்யூ இங்க இருக்கோ, அத வந்து இங்க இருந்து இது கெட் பண்ணிக்கும். ஸோ அப்படி பண்றதுனால நமக்கு டாஸ்க் 2க்கும் அந்த ஃபைல் பாத் கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப இந்த ஃபைல் பாத்த இந்த இடத்துல யூஸ் பண்ணி, நம்மளால எவ்வளோ கவுண்ட் இருக்கு அந்த ஃபைல்லன்னு ரீட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ண முடியும்.
ஸோ இத தான் நான் இப்போ ப்ராக்டிகலா பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் புதுசா ஒரு டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக் நேம் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ எக்ஸ்காம்னு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு எனக்கு தேவையான பேக்கேஜ்லாம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் பாஷ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறதில்ல. பைத்தான் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பாஷ் ஆப்பரேட்டர நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது இல்லாம ஒரு சில பேக்கேஜஸ்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து ரெக்வெஸ்ட் பேக்கேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐலேருந்து டேட்டாவ ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அத இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஜேசன் பேக்கேஜ் வேணும். ஸோ ஏன்னா ஜேசன் ஃபார்மேட்ல தான் டேட்டா இருக்க போது. ஸோ அந்த ஃபார்மேட்ட ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜேசன் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஓஎஸ் பேக்கேஜ். இது எதுக்குன்னா, லோக்கல்ல டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ அடுத்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்க ஒரு பைத்தான் ஃபங்ஷனா கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இதுக்கு ஃபெட்ச் ஏபிஐன்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐலேருந்து டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி என்னோட லோக்கல்ல ஸ்டோர் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸோ இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லேருந்து தான் நான் ரீட் பண்ண போறேன். ஸோ ரெக்வெஸ்ட்டுங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டுக்கு கெட் ரெக்வெஸ்ட் அனுப்ப போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ட டைரக்ட்டா ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி என்ன டேட்டா வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ டேட்டா வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ்லயும் கிடைக்க போது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ நான் டேட்டாங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இந்த டேட்டாவ லோக்கல் லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஃபைல் நேம் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஃபைல் நேம நான் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நவுன்னு சொல்லிட்டு கரண்ட் டைம் எடுத்து அத ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஃபார்மேட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இயரு, அடுத்து மந்த்து, அடுத்து டே, அதுக்கப்புறம் ஹாரு, மினிட்ஸ், செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து ஓவராலா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, அந்த வேரியபிள என்னோட ஃபைல் நேம்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலா என்னோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அண்டர்ஸ்கோர் அப்புறம் அந்த கரண்ட் டைமு டாட் ஜேசன்னு இருக்கும். ஸோ அடுத்து இத ஸ்டோர் பண்றதுக்கு எக்ஸாக்ட் பாத் வேணும். வெறும் ஃபைல் நேம் மட்டும் பத்தாது. ஸோ ஃபோல்டர் பாத் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஏர்ஃப்ளோ ஏபிஐங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் இந்த ஃபைல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபோல்டர் பாத்தையும், இந்த ஃபைல் நேமையும் கம்பைன் பண்ணி ஃபுல் பாத்துங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இத ரைட் பண்றதுக்கு இந்த பீஸ் ஆஃப் கோட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல் பாத்துங்கிற லொகேஷன்ல டேட்டான்னு இருக்க வேரியபிள்குள்ள இருக்க டேட்டாவ ரைட் பண்ண போறேன். ஸோ இது கம்ப்ளீட் ஆன அப்புறம் சும்மா லாக் பண்றதுக்காக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, எக்ஸ்காம்க்கு புஷ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இங்க தான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்காம் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்துட்டு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்ன்னு ஒரு வேரியபிள பாராமீட்டரா வாங்கிக்கிறேன். ஸோ இது எப்படி பாஸ் பண்ணணுங்கிறத நான் டாஸ்க் கிரியேட் பண்றப்ப சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த டாஸ்க் இன்ஸ்டன்ஸ பாராமீட்டரா வாங்கிக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸ்காம்க்கு வேல்யூவ புஷ் பண்ண முடியும். டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் டாட் எக்ஸ்காம் புஷ்ஷுங்கிறது தான் கமாண்டு. ஸோ இதில நம்ம 2 குடுக்கணும். 1 கீ. ஸோ இங்க கீ பார்த்தீங்கன்னா, ஃபைல் பாத்துன்னு குடுத்துக்கிறேன் நான். அடுத்து வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாத்த தான் நம்ம இங்க வேல்யூவா பாஸ் பண்ணணும். அப்பதான் இன்னொரு டாஸ்க்கு இந்த பாத்த ரீட் பண்ணி, அந்த பாத்ல இருக்க ஃபைலோட டேட்டாவ ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் ரெடி. இந்த டாஸ்க் ஓவராலா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐலேருந்து டேட்டாவ ரீட் பண்ணி லோக்கல்ல ஸ்டோர் பண்ணுது. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ண அப்புறம் அந்த ஃபைல் நேமு ப்ளஸ் அந்த ஃபோல்டர் பாத்து 2த்தையும் கம்பைன் பண்ண அந்த ஃபுல் பாத்த வந்து எக்ஸ்காம்க்கு புஷ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்க கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் டாஸ்க்குக்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ணலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்காம் புல் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்காம் புல் பண்ணுறதுக்கு நமக்கு டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ அந்த டாஸ்க் இன்ஸ்டன்ஸை நான் பாராமீட்டரா வாங்கிக்கிறேன். ஸோ டிஐ அதாவது டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் டாட் எக்ஸ்காம் புல்னு போட்டு நான் அந்த வேல்யூவை புல் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்காம் புல்குள்ளே நம்ம சம் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கீ. ஸோ என்ன கீ யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணோமோ, அதே கீ யூஸ் பண்ணி தான் நம்ம புல்லும் பண்ணணும். ஸோ இங்கே ஃபைல் பாத்துங்கிற கீ யூஸ் பண்ணி தான் புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே வந்து நான் புல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எந்த டாஸ்க்லேருந்து புஷ் பண்ணணுமோ, அந்த டாஸ்க் ஒரு ஐடி குடுக்கணும். ஸோ இங்க ஃபெட்ச் ஏபிஐங்கிற ஃபங்ஷன்லேருந்து புஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷனுக்கு நம்ம இன்னும் டாஸ்க் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஃபெட்ச் ஏபிஐ டாஸ்க்ஸ்ன்னு நான் டாஸ்க் ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபெட்ச் ஏபிஐ ஃபங்ஷனுக்கு டாஸ்க் கிரியேட் பண்றப்போ, இதே டாஸ்க் ஐடி தான் நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த டாஸ்க் யூஸ் பண்ணி புஷ் பண்றோமோ, அதோட ஐடிய தான் நம்ம இங்க குடுக்குறோம். ஸோ அத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதிலருந்து புல் ஆகுற டேட்டாவ நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் ஃபைல் பாத்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு, அதில இத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாத் வந்து கரெக்ட்டா புல் ஆகுதான்னு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அடுத்து இந்த ஃபைல் பாத் யூஸ் பண்ணி நான் டேட்டாவ ரீட் பண்ண போறேன். ஸோ இந்த டேட்டாவ ரீட் பண்ணி டேட்டாங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவோட லென்த்த பிரிண்ட் பண்ணா, நமக்கு நம்பர் ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து டாகும், டாஸ்க்கும் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்பவும் போல டாக் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். எடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு ஒரு டாக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாக் இன்ஸ்டன்ஸ்ல மெயினா என்னென்ன பாராமீட்டர் பாஸ் பண்ணுவோம்னா, டாக் ஐடி. ஸோ இது வந்து டாக் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்கும்? ஸ்டார்ட் டேட் இருக்கும். அடுத்து கேட்சப் ஈக்குவல் டூ ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து டாக் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டாஸ்க் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க டாஸ்க் நேம் வந்து ஜஸ்ட் டாஸ்க் 1, டாஸ்க் 2ன்னு குடுக்காம, நான் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவ ஃபெட்ச் பண்றதுனால ஃபெட்ச் டாஸ்க்ன்னு குடுத்துக்கிறேன். இங்க எப்பவும் போல பைதான் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நான் அந்த டாஸ்க்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னென்ன குடுக்கணும்னா, டாஸ்க் ஐடி ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஸோ டாஸ்க் ஐடி வந்து இங்க என்ன குடுத்தோமோ, அதே தான் இங்கேயும் குடுக்கணும். ஸோ இங்க வந்து ஃபெட்ச் ஏபிஐ டாஸ்க்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் குடுக்கணும். அடுத்து இந்த டாஸ்க்குக்கு எந்த ஃபங்ஷன கால் பண்ணணும் அப்படிங்கிறத பைதான் காலபிள் அப்படிங்கிற பாராமீட்டர்ல குடுக்கணும். ஸோ நான் பைதான் காலபிள்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்க வந்து எந்த ஃபங்ஷன கால் பண்ண போறேன்னா, ஃபெட்ச் ஏபிஐ அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்ண போறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இத வந்து ஒரு டாகுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ நான் வந்து டாக் 1க்கு இத அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாரியே நான் இன்னொரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் டாஸ்க்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ உள்ள வந்து டாஸ்க் ஐடியுமே ப்ராசஸ் ஏபிஐ டாஸ்க்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பைதான் காலபிள்ல நம்ம இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். ஏன்னா, இங்க வந்து ப்ராசஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபங்ஷன கால் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கையும் டாக் 1க்கு அசைன் பண்ணிட்டேன். சரி ஓகே. இப்ப இதுல வந்து 1 மட்டும் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம டிஐன்னு ஒரு வேரியபிள பாராமீட்டரா எடுத்திருக்கோம். பட் இங்க அந்த டிஐங்கிற வேரியபிள எங்கேயுமே பாஸ் பண்ணல. ஸோ இது ஏன் நம்ம பாஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஐங்கிறது டாஸ்க் இன்ஸ்டன்ஸ். இந்த டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்ங்கிற வேரியபிள் ஏர்ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ணும். நம்ம போயிட்டு மேனுவலா பாஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இங்க வந்து டிஐ தான் யூஸ் பண்ணணுமா? வேற ஏதாவது வேரியபிள் நேம் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, ஸோ இப்படி டைரக்ட்டா ரிசீவ் பண்றப்போ டிஐன்னு யூஸ் பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகும். வேற எந்த வேரியபிள் நேமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஏர்ஃப்ளோ வந்து பை டிஃபால்ட்டா டிஐங்கிற வேரியபிள் நேமுக்கு தான் அந்த வேல்யூஸ பாஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்க வேற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்க டபுள் ஸ்டார் குடுத்துட்டு கான்டெக்ஸ்ட்ன்னு குடுக்கணும். இப்படி குடுத்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல இருந்து நம்ம அந்த வேல்யூவ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து டிஐன்னு தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க இந்த மாரி எந்த வேரியபிளுக்கு வேணா அத அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து ஏபிசிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே நான் ஏபிசின்னு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்மளால இந்த மாரி தான் வேற வேரியபிள் நேம் யூஸ் பண்ண முடியுமே தவிர, டைரக்ட்டா இங்க ரிசீவ் பண்றப்போ டிஐன்னு மட்டும் தான் ரிசீவ் பண்ணணும். ஸோ இதுவுமே ஒர்க் ஆகும். இதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ இப்ப இந்த ஓவரால் டாக் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மெயினா டாஸ்க் டிபெண்டன்சி செட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி ஒரு ஃபைல்ல போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ல இருந்து அந்த டேட்டாவ ரீட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபெட்ச் டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகணும். அடுத்து தான் வந்து இந்த ப்ராசஸ் டாஸ்க் ரன் ஆகணும். ஸோ அதனால இங்க டிபெண்டன்சி செட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு இங்க வந்து டாக் 1ன்னு ஒரு டாக் கிரியேட் ஆனத பார்க்கலாம். ஸோ இப்போ இத ரன் பண்ணி நமக்கு ப்ராப்பரா லாக் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ இதோட லாக்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கோட லாக்ல கம்ப்ளீட்டட் டாஸ்க் 1ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. ஏன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன்ல எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல. லைக் எக்ஸ்காம்க்கு புஷ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃபங்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இந்த எக்ஸ்காம்க்கு புஷ் பண்ணது ப்ராப்பரா புஷ் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி நீங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே எக்ஸ்காம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில போயிட்டு உங்களோட கீயும், உங்களோட வேல்யூவும் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க எத்தன எக்ஸ்காம் வேரியபிள் கிரியேட் பண்ணாலும், அது எல்லாத்தோட வேல்யூவும் உங்களால இங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்ப இதே மாரியே டாஸ்க் 2 வந்து ப்ராப்பரா ரன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கணும்னா, டோட்டல் ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ கிராஃப் போயிட்டு, டாஸ்க் 2 போயிட்டு, லாக்ஸ் போனீங்கன்னா, ஸோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து 100 ஏபிஐன்னு வந்திருக்கு. இன்னொன்னு நமக்கு இந்த பாத்துமே இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டாஸ்க் 2மே வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இன்னொன்னு மிஸ் ஆகுது. என்னன்னா, நம்ம இத வந்து லோக்கல்ல சேவ் பண்றோம். டெம்ப் ஏர்ஃப்ளோ ஏபிஐ அந்த மாரி சம் ஃபோல்டர்ல நம்ம சேவ் பண்றோம். பட் அந்த மாரி இங்க எந்த ஃபோல்டருமே கிரியேட் ஆகல. ஸோ ஏன் கிரியேட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் வந்து டாக்கர் கம்போஸ்க்குள்ள ரன் ஆகுது. ஓகேவா? இங்க லோக்கலா ரன் ஆகல.
ஸோ டாக்கர் கம்போஸ்க்குள்ள டாக்கர் கம்போஸ்னா நான் டாக்கர் தான் மீன் பண்றேன். டாக்கர்க்குள்ள இந்த மாரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா, இங்க நம்ம வால்யூம் மவுண்ட் பண்ணும்போது, அந்த டெம்ப்ங்கிற ஃபோல்டரையும் நீங்க சேர்த்து இந்த இடத்துல வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து இங்க வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து இங்க மவுண்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு அது இங்க தேவையில்ல. ஸோ அதனால அத அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்ப இந்த எக்ஸ்காம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி டேட்டா இன்ஜினியரிங்கோட கான்செப்ட்ஸ ரொம்ப ஈஸியா கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவ யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணும். தேங்க் யூ.